வரை சோகத்தின் சுமையிலிருந்தும் விடுபட முடியாது. மண்ணாசை பிடித்து சிங்களம் அழிவு நோக்கிய இராணுவ பாதையிலே இறங்கி இருக்கிறது. உலகத்தையே திரட்டி வந்து எம்மோடு மோதுகிறது. இராணுவ வெற்றி பற்றிய கனவுலகில் வாழ்கிறது. சிங்களத்தின் இந்த கனவுகள் நிச்சயம் கலையும். எமது மாவீரர் கண்ட கனவு ஒரு நாள் நனவாகும். இது திண்ணம். எனது அன்பான மக்களே, என்றுமில்லாதவாறு இன்று தமிழீழ தேசம் ஒரு பெரும் போரை எதிர்கொண்டு நிற்கிறது. இப்போர் வன்னி மாநிலமெங்கும் முனைப்பு பெற்று உக்கிரமடைந்து வருகிறது. சிங்கள அரசு இராணுவ தீர்வில் நம்பிக்கை கொண்டு நிற்பதால் இங்கு இப்போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து விரிவாக்கம் கண்டு வருகிறது. தமிழரின் தேசிய வாழ்வையும் வளத்தையும் அளித்து தமிழர் தேசத்தையே சிங்கள இராணுவ இறையாட்சியின் கீழ் அடிமைப்படுத்துவதுதான் சிங்கள அரசின் அடிப்படையான நோக்கம். இந்த நோக்கத்தை செயல்படுத்திவிடும் எண்ணத்தில் தனது போர்த்திட்டத்தை முழு முனைப்போடு முன்னெடுத்து வருகிறது. தனது முழு படைபலத்தையும் ஆயுத பலத்தையும் ஒன்று திரட்டி தனது முழு தேசிய வளத்தையும் ஒன்று குவித்து சிங்கள தேசம் எமது மண் மீது ஒரு பாரிய படையெடுப்பை நிகழ்த்தி வருகிறது. சிங்கள இனவாத அரசு ஏவிவிட்டிருக்கும் இந்த ஆக்கிரமிப்பு போரை எதிர்த்து எமது விடுதலை வீரர்கள் வீராவசத்தோடு போராடி வருகின்றனர். உலகின் பல்வேறு நாடுகளும் தமிழ் இன அழிப்பு போருக்கு முண்டு கொடுத்து நிற்க நாம் தனித்து நின்று எமது மக்களின் தார்மீக பலத்தில் நின்று எமது மக்களின் விடிவிற்காக போராடி வருகிறோம். இன்று எமது விடுதலை இயக்கம் மிகவும் கடினமான நெருக்கடிகள் நிறைந்த ஒரு வரலாற்று பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உலகின் எந்த ஒரு விடுதலை இயக்கமுமே சந்தித்திராத பல சரிவுகளை, பல திருப்பங்களை, பல நெருக்கடிகளை நாம் இந்த வரலாற்று ஓட்டத்திலே எதிர்கொண்டிருக்கிறோம். எமது பலத்திற்கு மிஞ்சிய பாரிய சக்திகளை எல்லாம் நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். வல்லமைக்கு மிஞ்சிய வல்லாதிக்க சக்திகளோடு நேரடியாக மோதியிருக்கிறோம். அலையலையாக எழுந்த எதிரியின் ஆக்கிரமிப்புகளை எல்லாம் நேருக்கு நேர் நின்று சந்தித்திருக்கிறோம்.